நம்முடைய பணத்தேவையை பூர்த்தி செய்து கொள்ள எத்தனையோ பரிகார வழிபாட்டு முறைகள் நமக்கு தெரியும். இருப்பினும் கொஞ்சம் சிரமப்பட்டாவது 48 நாட்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டாலே போதும். நீங்கள் எந்த வேண்டுதலை வைத்து தீபம் ஏற்றுகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். நம்மில் பல பேருக்கு தெரிந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபம்தான் அது. ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபத்தை மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானையும் மனதில் நினைத்து கொண்டு கொஞ்சம் வித்தியாசத்துடன் ஏற்றப் போகின்றோம். அது எந்த தீபம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நெல்லிக்கனி மகாலட்சுமிக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த நெல்லிக்கனியில் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்வது நமக்கு வீட்டில் செல்வ கடாட்சத்தை கொடுக்கும். அதே நெல்லிக்கனி தீபத்தை உங்களுடைய வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவது வீட்டிற்கு அத்தனை சுபிட்சத்தை தேடித்தரும். வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டம் கடன் சுமையாக இருந்தாலும் சரி, அதை 48 நாட்களில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் 48 நாட்களில் ஒரு நாள் கூட விடாமல் 2 நெல்லிக்காய் தீபங்களை உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றி வர வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரம் என்றதுமே பயம் வேண்டாம். காலை 6 மணிக்கு முன்பாக இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றினாலும் போதும். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 3:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ளது. காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து 2 நெல்லிக்காய்களை எடுத்து காம்பு பக்கத்தில் சிறியதாக ஓட்டை போட்டுவிட்டு அதன் உள்ளே கொஞ்சமாக நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிவிட வேண்டும். இந்த தீபம் வெறும் 5 நிமிடங்கள் மட்டும்தான் எரியும். இருப்பினும் பரவாயில்லை, அந்த 5 நிமிடம் முழுவதும் நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து மகாலட்சுமியையும் விஷ்ணு பகவானையும் வேண்டி மனதார பணக்கஷ்டம் தீர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 48 நாட்கள் தொடர்ந்து இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் ஏற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட வரவு ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கும். நெல்லிக்காய் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று சொல்பவர்கள் ஒரு சிறிய 2 மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிக மிக நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் நெல்லிக்காய் தீபத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். முடிந்தவரை எப்பாடுபட்டாவது 48 நாட்கள் தொடர்ந்து, அதாவது வீட்டில் பெண்கள் தீபமேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த பெண்ணினுடைய கணவர், அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய குழந்தைகள், உறவினர்கள், இப்படி யாராவது ஒருவர் இந்த தீபத்தை ஏற்றி வரலாம். 48 நாட்களில் ஒரு நாள் கூட விடாமல் இதை தவம் போல் மேற்கொண்டால் நிச்சயம் நல்ல பலனை பெற முடியும். 48 நாட்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வழிபடும் வேளையில் அந்த நெல்லிக்காய்களை வீணாக குப்பை தொட்டியில் தூக்கி போடக்கூடாது. தினமும் புதிய 2 நெல்லிக்காய்களில் தான் தீபம் ஏற்ற வேண்டும். நெல்லிக்காயில் உள்ள கொட்டையை நீக்கிவிட்டு அதை பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்து விடலாம். அப்படி இல்லை என்றால் பறவைகளுக்கு மொட்டை மாடியில் இரையாக போட்டு விடுங்கள். அப்படியும் இல்லை என்றால் அந்த நெல்லிக்காய்களை நன்றாக உலர வைத்து பொடி செய்து தினந்தோறும் 1 டம்ளர் நீரில் கலந்து நாமும் குடிக்கலாம். இவ்வாறு 48 நாட்கள் நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவதால் உங்களுடைய வீட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும். பணவரவு அதிகரித்து கொண்டே செல்லும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.